Hey guys, welcome back to Ruby Vibes. நம்ம சேனல்ல வந்து அண்ணியோட 9th month baby shower, 5th month baby shower எல்லா வீடியோவுமே நீங்க பார்த்திருப்பீங்க. 7th month baby shower எல்லா வீடியோவும் நீங்க பார்த்திருப்பீங்க. இவங்க அண்ணின்னு சொல்லியும் நிறைய பேர் வந்து கேக்குறீங்க இவங்க வந்து யாரு சிஸ்டர், இவங்க யாரு சிஸ்டர்னு. ரொம்ப மாட்டேன்றீங்களே என் பொண்ணு. என் ஹஸ்பண்டோட கூட பிறந்த அக்கா எங்க அண்ணி. ஓகேவா? ஸோ பேபி ஷவர் வீடியோ எல்லாமே நம்ம பார்த்து 9th month வந்தாச்சு. இப்போ வந்து எப்போ வேணால் டெலிவரி ஆகலாம். ஸோ நம்ம வந்து டெலிவரி பேக் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த பேக்ல தான் நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து திங்ஸ் எல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ டெலிவரி பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாமா? பண்ணிடுவோம். டெலிவரி பேக் ப்ரிப்பரேஷன் வித் அண்ணி அண்ட் மாமியார். ஓடே ஓடே. சரி, ஃபர்ஸ்ட் எது நீ எடுக்க போறீங்க? ஃபர்ஸ்ட் வைக்க போறது லாஸ்டா எது தேவையோ அது வச்சுக்கலாம். கரெக்ட். லாஸ்டா எது வேணுமோ அதை ஃபர்ஸ்ட் வச்சுக்கலாம். திரும்பி ரிட்டர்ன் வரதுக்கு போடுறதுக்கு ஃபீடிங் மேக்ஸி. ஃபீடிங் மேக்ஸி 2. ஏன்னா நம்ம எத்தனை 2 நாள் ஸ்டேயா என்னன்னு தெரியாது. அதனால 2 வீடு பக்கத்துல தான் இருக்கு. அதனால எடுத்துக்கலாம் தேவைன்னா கூட. அதுக்கப்புறமா எல்லாத்தையும் இது வந்து நான் போடுறதுக்கு 2 நைட்டி. அதுக்கப்புறம் 2 நைட்டி, 2 ஃபீடிங் மேக்ஸி, அப்புறம் 2 ஃபீடிங் நைட்டி 2. இது ஹாஸ்பிடல் ஸ்டே அப்போ யூஸ் பண்றதுக்கு பெட்ஷீட்டும் கண்டிப்பா வேணும்ல. கண்டிப்பா. அப்பமெல்லாம் இதெல்லாம் கிடையாதுங்க. 2 கட்டை பேக்ல தூக்கிட்டு போவோம்பா. ஆமா, கட்ட பேக்ல தூக்கி வச்சு ஒரு கட்டை பேக்ல தான் தூக்கிட்டு போவோம். என்னது, ஒரு தூக்கு, 2 கிளாஸ், அப்புறம் ஒரு வாயில் புடவை, ஏன்னா குழந்தைக்கு தேவைப்படும்ட்டு கட்டிக்கிற துணி கூட எடுக்கிறதுக்கு அவசரமா ஓடுவான். இது ஒரு பேக் ஒண்ணு, ஊருக்கு கொண்டு போற மாதிரி ஒரு பேக் ஒண்ணு. அப்புறம் இது வந்து இது எதுக்கு வேஸ்ட் கிளாத்துக்கா இல்ல தம்பிக்கு கடத்துறது? தேவைப்பட்டுச்சுன்னா காட்டன் புடவை. காட்டன் புடவை எங்க அத்தையோட ஸ்பெஷல் காட்டன் புடவைங்க எல்லாத்தையும் கிழிச்சு எடுத்து ரெடி பண்ணி வச்சாச்சு. ஏன்னா இது ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும். ஒண்ணுதான் வச்சிருக்குது, மிச்சதெல்லாம் இங்க பேக்ல வச்சிருக்கேன். அடுத்து டவல். அடுத்தது வந்து டவல், காட்டன் டவல். இது வந்து அன்னி டவல் இது. அதுக்கப்புறம் வந்து இது வந்து ரொம்பவே உங்களுக்கு எசென்ஷியலான ஒரு ப்ராடக்ட். பீரியட் பேண்டி அந்த டைம்ல வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதனால இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. இல்ல நீ இதோட லிங்க், இது வந்து நூவா பிராண்ட். இது வந்து நல்லா ஆர்கானிக்கல் பிராண்ட் தானே? ஆமா, ஜீரோ இரிட்டேஷன். இதோட லிங்க் வேணும்னா கமெண்ட்ல வந்து கேளுங்க, லிங்க் வந்து ஷேர் பண்றோம். இது வந்து பீரியட் பேண்டி. இது ரொம்பவே எசென்ஷியல், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கு. ஓபன் பண்ணி பார்த்தோம். ஓகே, அடுத்தது நர்சிங்கா. இது ஃபீடிங் இன்னரு, அதுவும் தேவைப்படும் மஸ்ட். இது மெட்டர்னிட்டி பேண்டி. அடுத்து பாப்பாக்கு ரிசீவிங் டவல். குழந்தைய வந்து வாங்கும்போது நல்ல காட்டன் டவல் நல்லா இருக்கா? நல்ல முஸ்லிம் காட்டன். அதுக்கப்புறம் இனி வந்து பேபியோட ட்ரெஸ்ஸஸ். இனி பேபியோட ட்ரெஸ்ஸஸ் தேவையான நெசசிட்டிஸ். வெட் வைப்ஸ். இதுவும் வந்து மைலோ. இதுவும் நல்லா யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் வாங்கியிருக்கோம். நல்லாவே சாஃப்டா இருக்கு. மைலோ பிராண்டு. இதோட லிங்க்கும் வேணும்னா சொல்லுங்க, கமெண்ட்ல கேளுங்க, ஷேர் பண்றோம். அப்புறம் வந்து டயப்பர். இதுவும் மைலோட பிராண்ட் தான். மைலோட. இது வந்து ஃபர்ஸ்ட் டே தேவைப்படுமான்னு தெரியாது, இருந்தாலும் ஒரு சேஃப்டிக்காக வச்சிருக்கோம். நாபீஸும் இருக்கு, அந்த செட்டும் வாங்கி வச்சிருக்கோம். தேவைப்படும்னா இது லோஷன். லோஷன் ஹிமாலயா லோஷன், மசாஜ் ஆயிலும் தேவைப்படும். அதுக்கப்புறம் வந்து டைப்பர் யூஸ் பண்ணா கண்டிப்பா ரேஷ் கிரீம் வந்து யூஸ் பண்ணிட்டு தான், அப்ளை பண்ணிட்டு தான் யூஸ் பண்ணோம். அதனால வந்து ரேஷ் கிரீம். இது எல்லாமே வந்து ஹிமாலயா பிராண்டு. ஏன்னா நாங்க தியாக்கும் வந்து அவ பிறந்ததுல இருந்து 2 வருஷமா ஹிமாலயா பிராண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு, அதனால ஹிமாலயாவே. பாப்பாவோட ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் பேபியோட ட்ரெஸ்ஸஸ். டயப்பர் என்ன பிராண்டுன்னு சொல்லல, டயப்பர் கூட மைலோ தான். இதுவுமே ரொம்பவே சாஃப்டா இருக்கு, நல்லாவும் இருக்கு. கிளாத் குவாலிட்டியும் வந்து சூப்பரா இருக்கு. இது எங்க தியாவுக்கே நாங்க போட்டோம். தியாக்கு யூஸ் பண்ண பிராண்ட் தான் நான் பாப்பாவுக்கும் வாங்கியிருக்கேன். ஆமா, தியாக்கு யூஸ் பண்ணி பார்த்த பிராண்ட் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் வந்து அண்ணி வந்து பாப்பான்னு சொல்றாங்க, ஆனா நான் சொல்றது தம்பின்னு. நான் அப்பத்துல இருந்து தம்பி தான் சொல்றேன். பாப்போம், பிறந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் தம்பியா பாப்பாவான்னு. எனக்கு ஆசை. தெரியுமா? தம்பி நான் பார்க்கல. எங்க அண்ணி வந்து இத்தனைக்கும் வந்து
அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல, அப்பல்லோ ஃபர்டிலிட்டியில வந்து ஆப்ரேஷன் மேனேஜரா ஒர்க் பண்றாங்க. அவங்க நினைச்சா பார்க்கலாம், பட் பார்க்கல. அது அஃபென்ஸ், பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ நேர்மையா இருக்காங்க அவங்க வேலையில, பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பேபிக்கு ட்ரெஸ்ஸு, ஏன்னா வந்து வின்டர் டைம் தானே, அதனால ஜம்ப் சூட் ஃபுல்லா, ஆமா ஃபுல்லாவே ஃபுல்லி கவர்டாவே வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் இது ஒன்று, மூணு ஜம்ப் சூட் எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா நைட்டுக்கு உள்ளூரும் ஃபுல்லா கவர் பண்ணி வைக்கிறது தான் நல்லது நியூ பார்ன் பேபிஸ் இல்ல, அதனால 3. அடுத்தது கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் தம்பிக்கு போடுறதுக்கு, பிறந்த உடனே போடுறதுக்கு. பிறந்த உடனே இது பத்தாது என்ன நீ, இருந்தாலும் நாங்கள் வச்சிருக்கோம். இந்த மாதிரியும் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் காட்டன் ட்ரெஸ்ஸும் வச்சிருக்கோம். ஸோ இங்கே பாருங்களேன், குட்டி பேண்ட்டு க்யூட்டாக இருக்குல்ல. எங்கள் வீட்டுக்கு அழகா இன்னொரு குட்டி பாப்பா வரப்போகுது, நினச்சாலே க்யூரியாசிட்டியாக இருக்கு. நீ பாருங்களேன் க்யூட்டாக இல்லை? இது எல்லாத்தையுமே வந்து வாங்கி வாஷ் பண்ணி வச்சாச்சு. ஏன்னா 9th மந்த்து பிறந்ததுக்கு அப்புறம் எப்போ வேணால் டெலிவரி இருக்கும், அதனால நாங்கள் வந்து இப்போயே பேக்கில் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ இது ஒன்று 2. இன்னும் நாப்பி செட் எடுத்து வைக்கல, அதுக்கு தான் நாங்கள் டைப்பர் 3. ஸோ இது 3. இது எல்லாமே காட்டன் தான். ஃபர்ஸ்ட் பேபிக்கு போடும்போது காட்டனில் போடணும், அப்போ தான் ரேஷஸ் அது இரிட்டேஷன்லாம் இருக்காது அப்படின்றதுனால காட்டனாக பார்த்து எங்கள் அண்ணி வாங்கி வச்சுருக்காங்க. அடுத்தது கேப் மெட்டல். அடுத்தது வந்து இதுவும் ரொம்ப ரொம்ப எசென்ஷியல். ஏன்னா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சுருக்க ட்ரெஸ் எப்பயுமே போட முடியாது. திடீர்னு நம்ம அந்த ட்ரெஸ் போடுறோம் அப்படின்னா, இப்போது கையை கவர் பண்ணோம், க்ளவுஸ் வேணும், அந்த காலுக்கு சாக்ஸு அது எல்லாமே வேணும். ஸோ அதுவும் செட்டாக இருக்குது. கை க்ளவுஸு சாக்ஸு ரெண்டுமே செட்டாக இருக்க மாதிரி வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேப்பு, இதில் வந்து கேப் செட்டு. அதுக்கப்புறம் இது கூடவே வந்து இது கைக்கும் இருக்குது காலுக்கும் இருக்குல்ல, ஃபுல் செட்டு. இதுவும் ஃபுல். ஏன்னா சம்டைம்ஸ் தலையை மேக்ஸிமம் கவர் பண்ண மாட்டாங்க, ஆனால் அது குளிர் டைமில் என்ன பண்ணுறது, கவர் பண்ணி வரதுக்கு வந்து குளிர் காலம் மழை காலம், அதனால ஃபுல் செட்டு. ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் கொண்டு போகிறதுக்காக மட்டும் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கோம். மற்றபடி இன்னும் குழந்தைக்கு நிறைய இருக்குது வாங்கி வச்சுருக்கோம். அதெல்லாம் இது வந்து அன்னிக்கு யூஸ் பண்ணுறதுக்காக வெட் டிஷ்யூ. பாப்பாவுக்கு குழந்தைக்கு வந்து என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா மைலோ பிராண்டு. அன்னியோடது வந்து ஃபில்ட்ரா பிராண்டு. அண்ணி வந்து தேடி வாங்குவாங்க இந்த பிராண்ட், நான் கேள்விப்பட்டது கிடையாது. எங்கள் அண்ணி ஃபுல்லாக உட்காந்து அனலைஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க, நீ எந்த பிராண்டு நல்லா இருக்கு அப்படின்ட்டு. அப்புறம் இதையும் ரொம்ப 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 எசென்ஷியல் ஹாஸ்பிட்டல் ஃபைல்ஸ். ஆமாம், இருக்கிறதுலே இது எல்லாத்தையும் விட இம்பார்ட்டன்ட் இதுதான். இது இல்லைன்னா நம்மள ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே விட மாட்டாங்க. அதுக்கப்புறமா இது விடலன்னா பரவாயில்லையே, ஏடிஎம் கார்டு வச்சு கொடுங்க முதல்ல, அதுதான் மெயின். இல்ல இது இல்லைன்னா உள்ள விட மாட்டாங்க, அது இல்லைன்னா வெளியே விட மாட்டாங்க. ரெண்டுமே வேணும். அதுக்கப்புறம் வந்து மெயினா வந்து இப்ப எல்லாமே பார்த்துட்டோம். குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் பொண்ணுங்கெல்லாம் நம்ம பண்ற விஷயம் என்னன்னா, நம்ம கேர் பண்றதே விட்டுடுறோம், நம்மளை கேர் பண்ணிக்கிறதே கிடையாது. ஆனா அண்ணி வந்து உஷாரா என்ன பண்ணிருக்காங்கன்னா, நாளே எனக்கு டெலிவரி ஆகும்போது இந்த மாதிரி சீப்பு கூட எடுத்துட்டு போக மறந்துட்டேன். ஆமா, டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் பைத்தியக்காரி மாதிரி தலை கூட வர முடியுமா, அதுக்காக எங்க அண்ணி வந்து அவங்களுக்காக செல்ஃப் கேர் கிட்ட வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. என்னெல்லாம் பாத்துடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, டூத் பிரஷ் வைக்கிறதுக்கு வந்து ஒரு பாக்ஸ். இந்த பாக்ஸ் வந்து பிளிப்கார்ட்ல வாங்குனீங்களா? லிங்க் கேளுங்க, நாங்க வந்து கமெண்ட்ல ஷேர் பண்றோம். டூத் பிரஷ் ஹோல்டரோட சேர்த்து வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு குட்டி சோப்பு, அங்கே போயிட்டு நம்ம சோப்பு போட்டு குளிக்காமல் இருக்க முடியாதுனால சோப்பு. அதுக்கப்புறம் வந்து ஒரு சின்ன கிளட்ச் கிளிப்பு, அதுக்கப்புறம் பேண்ட்ஸு, கொஞ்சம் பேண்டு இதெல்லாம். அதுக்கப்புறமேட்டு வந்து ஃபேஸ் வாஷ், அதுவும் டர்மரிக் ஃபேஸ் வாஷ். குளிக்கலனாலும் நம்ம மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹேர் பின்னு, சீப்பு. அதுக்கப்புறம் முக்கியமாக எப்பயுமே எங்கள் அண்ணியோட பேக்ல இருக்கும், இது மேக்கப் பேக்ல. ஸோ பொட்டு, ஆமாம், இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கொண்டு போகிறதுக்கு. நாங்கள் இதை எடுத்துகிட்டு போகிறோமோ இல்லையோ, இதை கண்டிப்பாக நாங்கள் எடுத்துகிட்டு போவோம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு கிட்டு.
கார்ட் பிளட் ப்ரிசர்வ் பண்றதுக்காக நான் என் குழந்தைக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் கிட்ட இது. இது நம்மளுக்கு யூஸ் ஆகுதோ இல்லையோ நம்ம குழந்தைக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். இது வந்து என்ன எப்படின்னா கார்ட் பிளட் நம்ம தொப்புள் கொடி இருக்கு இல்லையா, அதுல இருந்து பிளட் எடுத்து ப்ரிசர்வ் பண்ணி வைப்பாங்க. ஸோ இது ஃபியூச்சர் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப தேவைப்படும். ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கோ இல்லை நம்மளுக்கே ஏதாவது ப்ராப்ளம் வருதுன்னா இந்த கார்ட் பிளட்டை வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த டிசீஸ்னாலும் நம்ம க்யூர் பண்ணிக்கலாம். அதுக்காக ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு என் குழந்தைக்கு நான் இது பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து பண்ணுங்க. இது நான் எங்கேருந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா செம்சைட்ல இருந்து. இது ஆனா காசு சொல்லு. காசுலாம் எதுக்கு? இதுல வந்து தெரிஞ்சுக்குவாங்க. இதுல வந்து எப்படின்னா 3 விதமான பிளான் இருக்கு. ஸோ அது நீங்க வேணும்னா நீங்க கேளுங்க, நான் வந்து இன்ட்ரோ பண்ணி விடுறேன். நீங்க வந்து அவங்க கிட்ட டீடைலா பேசிக்கோங்க. ஏன்னா இந்த விஷயம் வந்து புதுசான ஒரு விஷயம். இது பல நிறைய பேருக்கு இன்னும் அவேர்னஸ் வராம இருக்கு. இது வந்து சேவ் பண்ணி வைக்கிறது ரொம்ப 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 யூஸ். இது எனக்கு ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம குழந்தைக்கு பண்றது. இப்போ இல்லைனாலும் நம்மளோட ஃபியூச்சர்ல நம்ம குழந்தைங்களுக்கும் நம்மளுக்கே நம்ம ஃபேமிலிலேயே யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கு, கியூர் தேவைப்படுது அப்படின்னா நம்ம இந்த கார்ட் பிளட் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இதுல இருந்து பிளட் இதுல வந்து நம்மளுக்கு பிளட் ப்ரிசர்வ் பண்றதுக்கான கண்டெய்னர்லாம் இருக்கும். ஸோ டெலிவரி ஆன உடனே இமீடியட்டா அந்த கார்ட்ல அம்பிளிக்கல் கார்ட்ல இருந்து பிளட்டை எடுத்து இதுல வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அவங்க வந்து இந்த ஸ்டெம் செல் பேங்க்ல போய் எடுத்துட்டு போய் ப்ரிசர்வ் பண்ணி வச்சுப்பாங்க. ஸோ நான் வந்து 75 இயர்ஸ்க்கு போட்டிருக்கேன். நம்மளுக்கு தேவைன்னா வருஷத்துக்கு நம்ம இன்சூரன்ஸ் மாதிரி. ஆமா 75 இயர்ஸ்க்கு நான் போட்டு வச்சிருக்கேன். 30 இயர்ஸ்க்கு அப்புறம் வேணும்னா நம்ம ரெனிவல் பண்ணிக்கலாம். ஸோ 75 இயர்ஸ் வரைக்கும் எனக்கு பெனிஃபிட் இருக்கு. அந்த டைம்ல எனக்கோ இல்லை என் குழந்தைங்களுக்கோ ஏதாவது ப்ராப்ளம் வருது, நான் வந்து க்யூர் பண்ணணும், க்யூரே பண்ண முடியாத அளவுக்கு டிசீஸ் வருது அப்படின்னா நான் இந்த கார்ட் பிளட் எடுத்து யூஸ் பண்ணி நான் வந்து க்யூரை வந்து நான் தேடிக்கலாம். அதுக்காக நான் ஃபர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நான் பண்ணியிருக்கேன். என் குழந்தை யூஸ் பண்ணா 100% கியூரபிளா? 100% இல்லை, இன்னும் வந்து நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர் எப்படி போகும் நம்மளுக்கு தெரியாது. ஸோ அந்த டைம்ல நம்மளுக்கு அம்பிளிக்கல் கார்டு இல்லை அப்படின்ற கார்ட் பிளட் இல்லைன்னா என்ன பண்றது? ஸோ அதனால நம்ம ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் கியூர் இல்லையா, அதுக்காக வருமுன் காப்பதே சிறந்தது. ஸோ அதனால வந்து எங்கள் அண்ணி வந்து இந்த திட்டத்தை வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதோட எப்படி சொல்கிறது, இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா கேளுங்க. இது அண்ணி வந்து ஒரு செப்பரேட் வீடியோவாக போடுவோம் நம்ம சேனலில். என்ன அண்ணி? கண்டிப்பாக. ஓகே, சூப்பர். இது ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி தான் இருக்குல்ல. ஆனால் எல்லாத்தையும் விட சூப்பர் ப்ராடக்ட் அதுதான். இது ரொம்ப வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் மாமா. அப்படியே அவங்க இன்னும் நிறைய பேருக்கு ஆனா இதை பத்தின அவேர்னஸ் இல்ல. ஏன்னா எனக்கே தெரியல இதை பத்தி. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். எங்க மாமியார் தாங்க அப் டு டேட் இருக்காங்க. நாங்கெல்லாம் வேஸ்ட். நாங்கெல்லாம் அப்டேட் ஃபேமிலில இருக்கவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ஹஸ்பண்ட் ஃபேமிலி சைடுல இருக்கவங்களுக்கு அந்த ரிலேட்டிவ்ஸ்க்கு ஏதாவது ப்ராப்ளம்னாலும் இது இந்த கார்ட் பிளட் வச்சு நம்ம வந்து கியூர் வந்து தேடிக்கலாம். பரவாயில்ல. இதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நெசசரிஸ் வந்து என்னன்னா இந்த ஃப்ளாஸ்க் அந்த ஐட்டம்ஸ்லாம். ஆமா, அதெல்லாம் அண்ணி முன்னாடியே ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுட்டாங்களா. யாரையும் நம்ப மாட்டேன், நானே வாங்கிடுவேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து 2 ஃப்ளாஸ்க் 6 லிட்டர் 1 1 லிட்டர் 1 2 ஃப்ளாஸ்க்லாம் வாங்கி வச்சாச்சு. இனி நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எப்போ போறோமோ அப்போ வந்து அதெல்லாம் நாங்க கட்டப்பையில ரெடி பண்ணுவோம். வைக்க முடியாது, அதனால மிஞ்சிரும். அதனால நாங்க அதுல வந்து ரெடி பண்ணுவோம். 1 டீ 1 சுடு தண்ணி அந்த மாதிரி. ஹாஸ்பிட்டலே வந்து சுடு தண்ணி ஃபெசிலிட்டி எல்லாம் இருக்கும். அதனால ஆமா, ஃப்ளாஸ்க் மட்டும் நாங்க எடுத்துட்டு போனா போதும். இனி அவ்வளவுதான். டெலிவரி பேக் ப்ரிப்பரேஷன் வீடியோ வந்து நல்லபடியாக முடிந்தது. இதே மாதிரி நீங்களும் வந்து 9th மந்த்ல இருக்கீங்க அப்படின்னா முன்னாடியே வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா எந்த டைம்ல உங்களுக்கு வந்து டெலிவரி இருக்கும் அப்படின்றது தெரியாது. 9th மந்த் பிறந்த உடனே ப்ரிப்பேர் பண்ணி வைக்கிறது தான் ரொம்பவே நல்லது. அடுத்த வீடியோல நம்ம சந்திக்கலாம். டாடா, பாய் பாய். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். டாடா, பாய் பாய்.